Holidays-nale adu நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Anuj Styles ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் brand of trust 5000 square feet வாங்குனா 5000 square feet free. இது எங்களுடைய கனவு, அவளோட கனவு இல்லை, எங்களுடைய கனவும் இதுதான். ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா இந்த தெருவில் அப்பாவை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் தூங்க இடம் இல்லாமல், இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தால் வழியில் நைட்டில் தூங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் ஒரு டைமில் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் டீ போட்டு விற்று தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுன்னு வந்தோம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னா அப்பா ஆட்டோ ஓட்ட மாட்டார், அதை விட்டு தான் வருவார் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வின் பண்ணி தானே ஆகணும். தோத்துட்டா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணிட்டு வரோம் ஒரு டோர்னமெண்ட்டை. ரொம்ப நேரம் வண்டியில் உட்காந்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெயின் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஓட்டினதுனால வந்து எனக்கு வந்து சின்ன அந்த ஃபைனலில் கூட ப்ராப்ளம் இருக்குது. சொல்ல மாட்டார், பார்ப்பேன் முதுகுலாம் ரொம்ப வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவார். தூங்க மாட்டார், நைட்டில் வலியில் அழுவார். அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஃபேமிலி சைட்லேயும் சரி ரொம்ப அப்பாவை ரொம்ப இதுவாக பேசினாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணாங்க. அவரை போர் ரூம் வச்சு நடத்துகிறாங்க. என்ன இவெல்லாம் முன்னேற போகிறானா, அவளை தான் இவெல்லாம் உருப்படாமல் தான் போக போகிறான் அப்படிலாம் அப்பா பேசினாங்க. என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை குடும்பத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறான், இவன் எங்கே பொண்ணை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான், பொண்ணு படிக்க வைக்கணும், இதுக்கு வீட்டு வேலை கற்றுக் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்காம போர்டுன்னு சுற்றின்னு இருக்கிறான்ட்டு பேசுவாங்க. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், இல்லை டோர்னமெண்ட் போயிட்டு வர இந்த செலவாகட்டும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆரம்பத்துலேருந்துலாம் வந்து அப்பா தான் ஆட்டோ டிரைவர். வருத்தமாக இருக்கும். ஒரு நேரத்தில் கேட்கும்போது இல்லைப்பா என்கிட்ட இல்லை, இப்போது கொஞ்சம் நானும் டைப் கொஸ்டின் இருக்குன்னா பக்கத்தில் வட்டிக்கு வாங்கிப்பேன். அவங்க பேசினாங்க, அப்பா பேசலை, செஞ்சு காட்டிட்டாரு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ பெரிய விழாவாக இருந்தது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளோவும் பலன் கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஒரு கோவம் இருக்கும்ல, நமக்கு இதை மாற்றணும் அப்படின்னு, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெறியா. ஆமாம், அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வேர்ல்டு கப். தங்கமகள் காஷிமா அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டை பத்தி இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பேசலாம். காஷிமா, இந்த வீடு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. நான் காற்று வசதி எல்லாமே இங்கே இருக்குது, பீச்சுன்றதுனால ரொம்ப. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கா சொல்லும்போது சொன்னாங்களே இங்கே நிறைய சிரமம் இருக்கு அப்படின்னு, என்னெல்லாம் சிரமம் உண்டு? இங்கே மழை வந்தால் தண்ணி வரும் இந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு தான் அந்த ஆமாம், இந்த இடம் போட்டிருக்கோம். இந்த ஹவுஸ்லேருந்து வரும் தண்ணி, இங்கே வெளியிலேருந்து வரும், உள்ளே அந்த கிச்சன் அந்த பக்கத்துலேருந்து வரும். அங்கே ஃபுல்லாகவே ஓட்டையாக தான் இருக்கும். மழை வந்தால் சிரமம் தான் இருக்கும், தண்ணி ஃபுல்லாக இருக்கும், தூங்க முடியாது நைட்டில். சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போ பீஸ்ஃபுல்லாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா? கஷ்டமாக இருக்கும். அதான் சொல்லுவேன், தண்ணி வரும், திடீர்னு சூரியன் இது அடிக்கும் இந்த இடத்துல. கரெக்டான ஒரு கரெக்டான இது கிடையாது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த லைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே இல்லை. வேறு என்னெல்லாம் சிரமம் உண்டுங்க? அதாவது தூங்கவும் சிரமம் தான் இந்த இடத்துல. மழை வந்தால் கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அப்படியே தான் தூங்கி ஆகும். ஸோ அப்போ ஒரு மாதிரி ஒரு கோவம் இருக்கும்ல, நமக்கு இதை மாற்றணும் அப்படின்னு, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெறியா. ஆமாம், அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வேர்ல்டு கப் வின் பண்ண காரணம். இப்போ அப்பா அம்மா பற்றி சொல்லுங்களேன், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். யாரெல்லாம்? அப்பா அம்மா, நான், அக்கா, அண்ணன் இருக்காங்க. அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அக்காவும் இப்போது பாப்பா பிறந்தது வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணன் வந்து சோழா மண்டலத்தில் தான் இப்போது 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். இப்போ அண்ணா தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவர் தான் சின்ன வயசுல, ஏன்னா இந்த அவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கே சாம்பியன் அப்படின்றது இல்லையா? வீட்டில் ஃபர்ஸ்ட் அவர் தான். ஸோ அவருக்கு கூட வந்து விளையாடி பழகி அப்படி வந்தீங்களா நீங்கள்? ஆமாம், அவர் கூட விளையாடி பழகுவேன் நான். ஒன்றும் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு எனக்கு, அதை வச்சு விளையாடுவேன் நான். ஓகே, அப்போ அண்ணா தான் குரு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு. அண்ணன் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல இந்த மாதிரி விளையாடணும், ஏன் அது கரெக்டாக போட மாட்டேன் அப்படின்னு. ஒரு சில மேட்ச்சில் நான் தோத்துட்டு வருவோம், யாரும் டேரெக்டாக எல்லா மேட்சும் வின் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஒரு மேட்ச்சில் தோக்கும் போதும் அண்ணன் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இப்படி விளையாடிட்டு இருக்கணும், இந்த இடத்துல நீ இந்த மாதிரி போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாங்க. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? இப்போ இந்த கோல்டுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணன், அழுதுட்டாரு.
ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே வந்து சந்தோஷப்படலைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அண்ணா வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஊர் கொண்டாடுது, நாடு கொண்டாடுது. ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே கொண்டாடிப்பீங்க என்னுடைய மகள் அப்படின்னு. இன்னைக்கு இந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ பெரிய விழாவாக இருந்தது. ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஊர் பொதுமக்களும் நம்ம சைட்லேருந்து சப்போர்ட்டு இவ்வளோ பண்ணுவாங்க. அதாவது நான் நம்ம வீட்டுக்கிட்ட தான் இந்த செலிப்ரிட்டி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயபுரத்துலேருந்தே வந்து இது பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தது. எல்லாரும் அதாவது நம்ம வீட்டு பொண்ணுன்ற சொல்ல, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி காஜிமாவை ரொம்ப கொண்டாடினாங்க. திருவிழா மாதிரி இருந்தது. நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு திருவிழா மாதிரி இருந்தது. இது வந்து இந்த இது வந்து சீக்கிரமாக மரியாதை எங்களுக்கு மனசில். காசிமாவுடைய அக்கா இல்லையா நீங்க? உங்க பேருங்க? என் பேர் அசீனா. அசீனா, உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது? இது எங்களுடைய கனவு, அவளோட கனவு இல்லை, எங்களுடைய கனவும் இதுதான். ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா இந்த தெருவில் அப்பாவை எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அவரை ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எங்கள் அப்பாவை நாங்கள் அவருக்கு நாங்கள் பசங்களாக பிறந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலி சைட்லேயும் சரி, ரொம்ப அப்பாவை ரொம்ப இதுவாக பேசினாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணாங்க. அவரை போர் ரூம் வச்சு நடத்துறாங்க. என்ன இவெல்லாம் முன்னேற போகிறானா, அவளை தான் இவெல்லாம் உருப்படாமல் தான் போக போகிறாங்க அப்படிலாம் அப்பா பேசினாங்க. இப்போ அவர் வந்து யாருக்குமே சொல்லலை. அவங்க பேசினாங்க, அப்பா பேசலை, செஞ்சு காட்டிட்டாரு. நான் இதுதான் அப்படின்னு செஞ்சு காட்டிட்டாரு. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளவும் இது பலன் கிடச்சிடுச்சு எங்களுக்கு. எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில இப்படி ஒரு சாதனை. ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் தூங்க இடம் இல்லாமல், இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தால் வழியில் நைட்டில் தூங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் ஒரு டைமில் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் அது எப்போ நடந்தது? இப்போ அதெல்லாம் கொரோனா டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டீ போட்டு விற்று தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுன்னு வந்தோம். இது வந்து வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சொல்ல முடியாது. அதெல்லாம் வார்த்தையால் வந்து சொன்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பாவும் சரி, அவளும் சரி. ஒவ்வொரு ஊருக்கு போகும் பொழுதும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு முதுகு வலிக்கும், அதெல்லாம் மீறி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணுவார். அவளுக்கும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நிறைய கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஸோ இப்போ நிறைய நம்ம ஜெயிச்சவங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எல்லாரோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், இல்லை டோர்னமெண்ட் போயிட்டு வர அந்த செலவாகட்டும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டியது இருந்தது? ஆரம்பத்துலேருந்துலாம் வந்து அப்பா தான் ஆட்டோ டிரைவர். ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா ஆட்டோ ஓட்டுறதுல வர வருமானத்தை வச்சு தான் எல்லாமே ஆமாம், அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணுறதால அதை வச்சு எந்த ஒரு ஊருக்கு போகணுன்னாலும் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து அதில் பார்த்துக்குறோம். நாங்கள் நிறைய பேர் ஜெயிச்சவங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது அவங்க அந்த உணர்ந்து தான் அந்த இடம், ஈவன் அது ஒரு படிப்பில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அப்பாவோட அம்மாவோட வழிகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி என்னெல்லாம் நீங்கள் பார்த்தது உண்டு? எவ்வளோ தூரம் அவங்க பெயின்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணாங்க இதுக்காக? ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னா அப்பா ஆட்டோ ஓட்ட மாட்டார், அதை விட்டு தான் வருவார் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வின் பண்ணி தானே ஆகணும். தோத்துட்டா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணிட்டு வருவோம் ஒரு டோர்னமெண்ட்டும். அந்த வின் பண்ணதுலேருந்து எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு போயிடும். அவங்க வெளியே அந்த என்ன சொல்கிறது, கஷ்டம், அந்த காசு பிரச்சனை போயிட்டு அவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ அதில் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அப்பாவோட ஜாப் நம்ம வெளியே போயிட்டு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது வர்றது அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுண்டா, இல்லை நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை, பார்த்துருக்கேன், சொல்ல மாட்டார், பார்ப்பேன். முதுகுலாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவார். தூங்க மாட்டார், நைட்டில் வலியில் அழுவார். அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். அழுகிற அளவுக்கு பெயின்? ஆமாம், அவருக்கு வந்து பேக்கில் வந்து ஒரு இது வந்து உடஞ்சிருக்கு லைட்டாக, அதுலேருந்து உட்கார முடியல அவருக்கு. ஆமாம். இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்ப்பாங்க, அது உலக நியதி தான், அப்படிதான் இருக்கும். ஆனா பாப்பா சொன்னாங்க இந்த மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்பாவுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது, தூங்கும்போதே அந்த பெயின்லயே அழக்கூட செய்வார் அப்பான்னு. அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கு? ஆமாங்க, நான் வந்து என்னோட 21 வயசுலேருந்து நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து லோடிங் மேன் அது மாதிரி இருந்தோம். சரி, எதனா ஒரு ப்ராப்பராக ஜாப் பண்ணால் ஆட்டோ தேர்ந்தெடுத்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி பெரிய பொண்ணு பிறக்கும் போதுலேருந்தே ஆட்டோ. அதுக்கப்புறமா 2வது பையன் அப்துல் ரஹ்மான், அவங்க 2 பேர் படிக்கிறது. அப்புறம் காஜிமா,
இவங்களை வந்து ஆட்டோ ஓட்டி தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் வண்டியில் உட்காந்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெயின் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஓட்டினதுனால வந்து எனக்கு வந்து சின்ன அந்த ஃபைனலில் கூட ப்ராப்ளம் இருக்குது. டேப்லெட் போயின்னு தான் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் நிறைய இருக்கும் வீட்டில். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டம் இருந்துன்னு போட்டு வந்துட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறதில்லை. ஓரமாக தான் நிறுத்தி வச்சுக்கிறேன். அது எஃப்சியும் இன்னும் பண்ணல. எஃப்சி பண்ணி ஓட்டணும், ஆனால் பண்ணல. ஏன்னா காஜம்மா இது மாதிரி எதனா சாதிக்கணும் அப்படின்ட்டு இப்போ செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், முறையாக ப்ராக்டிஸ் தரணும், இட்டுன்னு போகணும், எங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க திடீர்னு. அப்போ நான் எங்கன்னா ஆட்டோவில் லாங் இருந்தேன்னா இட்டுன்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதை எப்படி சமாளிக்க முடிஞ்சது? ஏன்னா உங்கள் வருமானம் இருந்தது, திடீர்னு ஒரு வருமானத்தை நிறுத்திட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? வருமானம் இருந்தாலும் பக்கத்துலேருந்து கடன் வாங்கி, நம்ம தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களாண்ட சிறு சிறு கடமாக வாங்கி அதை வந்து பேலன்ஸ் பண்ணினே இருந்தோம். குடும்பத்தை ரன் பண்ணியிருந்தோம். ஒருத்தர்கள் வாங்க ஒருத்தர்கள் கொடுப்பேன், அது மாதிரி போயினே இருக்கும். ஆனால் ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு நேரம் அப்படி நடக்காது இல்லையா? அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும்? வருத்தமாக இருக்கும். ஒரு நேரத்தில் கேட்கும்போது இல்லைப்பா என்கிட்டே இல்லை, இப்போது கொஞ்சம் நானும் டைட் பொசிஷனில் இருக்கேன்னா பக்கத்தில் வட்டிக்கு வாங்கிப்பேன். சரி நான் போய் ஆகணும். இப்போ ஒரு நேஷ்னலுக்கு போகணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் போகிறதா இருக்கும். நார்த் சைடில் நார்மலாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்து போக முடியாது. நீங்கள் தெரியும் நார்த்தில் எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஒரு நல்ல ரிசர்வேஷன் பண்ணி தான் தேர்ட் ஏசியோ இல்லை அது மாதிரி தான் போக முடியும். இல்லை சாதாரண சில்பரில் போனாலும் ஃபுல்லாக இந்தி அந்த சீட்டு அவைலபிள் இருக்காது. காஜிமாக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நிம்மதியாக தூங்கின்னு போனால் தான் எதனா செய்ய முடியும்ட்டு கஷ்டப்பட்டு தேர்ட் ஏசியில் போட்டுன்னு போவேன். நான் கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கிட்டு போனாலும் அது வந்து அங்கே போயிட்டு அவள் வந்து வின் பண்ணுறதுனால அந்த வந்து தெரியாது எனக்கு. சரி சாதிச்சிட்டா, சரி நம்ம கடத்தை அடைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடத்தை அடைப்பேன். இப்போ கூட கடன் இருக்குது எனக்கு நிறையா. அது தெரியல, எதுவுமே சந்தோஷம் தான் இருக்குது. கடன் வாங்கி அவங்களுக்கு ஒரு பிரேஸ்லைட் பரிசு கொடுத்தீங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் செஞ்சது உண்டுமா? உங்களோட சக்திக்கு மீறி தான் நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆமாம், அவங்க வளர வளர அப்படி என்னெல்லாம் செஞ்சது உண்டு? அதான் ஒரு நேஷனலுக்கு போகும்போது நான் ஜெயிச்சுட்டு வந்தால் இது வாங்கி தரையாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுமான்னு சொல்லுவேன். நான் இவர்கிட்ட கேட்பேன், உன் இஷ்டம் நீ என்ன உன் பொண்ணுக்கு செஞ்சுக்கோன்னுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவேன், கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துடுவேன். அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவா, அதை இது பண்ணி கொடுத்துட்டு திரும்ப இந்தியன் ஆயில் கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு மிச்சம் காசுனா அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணினே போயிடுவேன். நான் ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லிட்டே ஜெயிக்கிறது உண்டா? ஆமாம், சொல்லிட்டு ஜெயிப்பாங்க. நான் அதான் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது நான் வாங்கி வச்சிருவேன். நான் எப்படியாவது பப்பா சொல்லும் போதும் அந்த விமர்சனம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்தது. அது நிறைய இருக்குது. அது எவ்வளவு சங்கடப்படுச்சு உங்களை? என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை குடும்பத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறான், இவன் எங்கே பொண்ணை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான், பொண்ணு படிக்க வைக்கணும், இது வீட்டு வேலை கற்றுக் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்காம போர்டுன்னு சுற்றின்னு இருக்கிறான்ட்டு பேசுவாங்க. இப்போ எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்துட்டாங்க, இப்போ அது கொண்டாடுவாங்க. அப்போ எப்படி சமாளிச்சிங்க? நான் வந்து யார் வீட்டுக்கு போக மாட்டேன், யார் பண்ண அவர் இன்னாக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு, அதை வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவேன் நான். ஆனால் அதுக்கு கஷ்டம் இல்லையா? நீங்கள் அந்த என் பசங்க வந்து பட்னியாக இருந்தாலும் இருப்பாங்க, யார் வீட்லேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்போ செஞ்சு கொடுக்குறோமோ அப்போ தான் என் பசங்க சாப்பிடும். சரி, இப்போ இந்த நேரத்தில் பொண்ணுங்கன்னா விளையாட்டுக்கு அனுப்பக்கூடாது, ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே அனுப்பக்கூடாது இப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லலை, அவங்க அப்பாவுடைய விருப்பம் அது. என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் அனுப்பிச்சுன்னுக்கிறேன்னா, அவங்க அப்பாவுடைய விருப்பம் அது, அவங்க அப்பா என்ன செய்கிறாரோ அது செய்யட்டும்னு சொல்லிட்டு விட்டு. நிறைய விமர்சனம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு வெளியே வந்து இதை பண்ணும்போது அந்த விமர்சனங்கள்லாம் அது ஒரு பதில் அடியது. அது எப்படி இருந்தது? விமர்சனம் கொஞ்சம் இல்லை, ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா குடும்பத்தையே சரியாக இவன் ரன் பண்ண மாட்டான், எதுவுமே சேர்த்து வைக்கல, இருந்தும் இவன் பொண்ணு பின்னாடி சுற்றினுக்கிறான், கேரம் போர்டுன்ட்டு, இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் நான் இல்லாத நேரத்தில் நடுவில் உட்காந்து பேசும்போது அந்த வார்த்தை சில பேரால் என்கிட்ட வரும், என்னடா நீ எதனா செய்யண்டா, ஏன்டா இது மாதிரி உன் பொண்ணு பின்னாடி சேர்ந்து சுற்றின்னு இருக்க, ஃபேமிலியை ரன் பண்ண மாட்டேன்னு கேட்குறான். சொல்லின்னு இருக்கணும்பா, எனக்கே என்னுடைய ஹேபிட் இது. நான் ஸ்ட்ரீட் ஃபைட்ரு, கேரமில் ஸ்ட்ரீட் ஃபைட்ரு. அது எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும், அது எனக்கும் பிடிக்கும். அது என் பசங்க மேலே நான் வந்து கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு என் பையன்களை கொண்டு வந்தேன். அவன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன் அடித்தான் 2016 நாக்பூரில். அதுக்கப்புறமா காஜிமா அதோட அப்படியே அவங்களும் பயணம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வேர்ல்டு கப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் தான். எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் இந்த வெற்றியில் எல்லாமே மறைஞ்சு போச்சு. இப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது அந்த செகண்ட் எப்படி இருந்ததுன்னு? அந்த செகண்டு நீங்கள் நிறைய செலிப்ரிட்டி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வார்த்தையே வரல, அழுவதான் வந்தது. எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் கட்டிப்பிடிச்சி அழுது.
சாதிச்சிட்டா அப்படின்னு. அதுக்காக தான் காத்திருந்தது இல்லையா? இந்த ஒரு தருணத்துக்கு தான் காத்திருந்தோம். ஆண்டவன் கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆயுசு முடிவு வரைக்கும் கடவுள் நன்றி சொல்லினே இருக்கு. அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னப்போ ரொம்ப ஜெயிச்சிட்டாங்கன்றதை விட அந்த வார்த்தையில சொல்றதை விட எங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவள் ஜெயிச்சிட்டான்ற அந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வார்த்தையால் சொல்ல முடியல. இது எங்களுடைய கனவு, ஒட்டுமொத்த எங்கள் குடும்பத்தோட கனவு. நாங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதுதான் பலன். எங்கள் அப்பா இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு நாங்கள் பிறந்தது தான். அவர் எங்களை வளர்க்குறதுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் எங்களை வளர்த்துருக்காருல்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.